ரைஸ் ரைஸலாம் அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சரி, தேவ பிள்ளைகளே, நாம் அதிகால ஆராதனையில் வேதாகமத்தில் இருக்கிற தாவரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். தாவரங்கள் வேதாகமத்தில் மொத்தமாக சொல்லப்பட்டு இருக்கிற தாவரங்கள் 154 தாவரங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நேற்று தினத்தில் நம்ம பார்த்த தாவரம் பாய் மரத்தை குறித்து தியானித்தோம், பாய் மர விருட்சத்தை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு காஞ்சேரி செடியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இது வேதாகமத்தில் காஞ்சேரி என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஊர் வழக்கத்தின்படி இந்த செடி எப்படி அழைப்பாங்கன்னா பூனங்கஞ்சான்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? நம்ம சரீரத்தில் தோலில் பட்ட ஒரு மாதிரி எரிச்சல் அரிப்பை உண்டாக்கிடும். இது பூனங்கஞ்சாரி என்று முழு பேராக இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், காஞ்சேரி செடி. இது கொடி வகையை போல இருக்கும், ஆனால் செடி என்று வேதம் சொல்லுது. தேவ பிள்ளைகளை, இதை நம்முடைய ஊரின் வழக்கத்தின்படி இந்த செடியை, இந்த கொடி எப்படி அழைப்பாங்கன்னா பூனங்கஞ்சாரி என்று நம்ம அழைப்பாங்க. இந்த பூனங்கஞ்சாரி செடியை குறித்து சாலமோன் எதுக்காக பயன்படுத்துகிறார்னா, சோம்பேறியை குறித்து பேசும்போது அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய நிலமும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சாலமோன் பேசுகிறது இந்த இடத்துல பார்க்க முடியும். நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும், பிற்பாடு தீத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த காஞ்சேரி செடிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கிறீங்களா? நீதிமொழிகளின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கவனிப்போம். இதோ அதையெல்லாம் முட்காடாக இருக்கிறது, நிலத்தின் முகத்தை காஞ்சேரி மூடினது, அதன் சுவர் இடிந்து கிடந்தது. அதை கடந்து சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடுக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரன் வழிபோக்கனை போலவும் உன் ஆயுத மனிதனை போலவும் வரும். தேவ பிள்ளைகளை, இங்கே சோம்பேறியை குறித்து பேசும்போது அவனுடைய நிலமும் சரி அவனுடைய வாழ்க்கையும் சரி எப்படி இருக்கும் என்று பேசும்போது சாலமோன் சொல்றாரு, அது காஞ்சேரியை போல இருக்கும் என்று சொல்றார். அல்லேலூயா. சரி, நான் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனிங்க. சோம்பேறின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் முட்காடா இருந்தது, அது நிலத்தின் முடிய முகத்தை காஞ்சேரி மூடினது, அதன் சுவர்கள் இடிந்து கிடந்தது. தேவ பிள்ளைகளே, சோம்பேறி குறித்து பேசும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய நிலமும் அவனுடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கும் என்பதை சாலமோன் ஞானி இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியா மட்டும் இருக்கவே கூடாது. அவன் சோம்பேறியா இருப்பானா அவன் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னா, அதாவது முக்காடாகவும் பிற்பாடு அதாவது காஞ்சேரி செடியை போல பயனில்லாததுன்னா காணப்படும் என்று சொல்றார். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட சோம்பேறி இருக்கக்கூடாதுங்க. ஜபமா, ஊழியமா, கர்த்தருடைய ஏவுதலா, சில நேரத்துல நமக்கு ஆயிரம் கலிப்பு இருக்கும், அதிகமான களைப்பு இருக்கும். களைப்பு இருக்கும்போது ஆண்டவர் வேத வசனத்தை படிக்கவோ அல்லது பிறருக்கு சத்தியம் சொல்லவோ அல்லது ஜெபிக்கவோ கர்த்தர் ஏவும் போது இந்த காரியத்தில் நம்ம சோம்பல்தனத்தை காட்டவே கூடாதுங்க. உடனே ஆண்டுடைய பிள்ளைங்க எழுந்து ஜெபிக்கலைன்னா அவங்களுடைய தரிசனமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்பதை 31ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. அதெல்லாம் முட்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சேரி மூடினது. தேவ பிள்ளைகளை, அதில் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலனும் இருக்காது என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, காஞ்சேரி எந்த இடத்துல வளரும்? அந்த காஞ்சேரி, அதாவது பூனங்கஞ்சேரி
எந்த இடத்துல வளரும் அப்படின்னா, பராமரிக்கப்படாம கைவிடப்பட்டு இருக்கிற அந்த நிலத்துல தான் வளரும். எந்த இடத்துல வளரும்? பராமரிப்பு இல்லாம கைவிடப்படும் நிலத்துல. சிலர் பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணிக்கலாமா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு இருக்கிறேன், விவசாயம் பண்ணலையாமா, அடுத்த வருஷம் பார்த்து அந்த நிலத்தை கைவிட்டது போல இருக்கும். இதுதான் முட்புதர்களும் பாருங்க, காஞ்சேரிகளும். காஞ்சேரி அப்படின்னு சொன்னா கவனிக்கலாம், எரிச்சலை ஊட்டுகிற ஒரு விதமான கலை. அது தோல்ல பட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த பூனை காஞ்சேரி தோல்ல பட்டு நடக்கும்போது தவறி நம்ம கால்லையோ இல்லை கையிலையோ பட்டுச்சுன்னா தோல்ல ஒரு விதமான அரிப்பை நம்ம உண்டாக்கிடும், எரிச்சலை நம்ம உண்டாக்கிடும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னா, சோம்பேறியா மாத்திரம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த சோம்பேறி என்னென்ன பண்றான் பாருங்க, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. சிலரை நம்முடைய பிள்ளைகளை எழுப்பி பாரு, அப்பா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, இல்லை கொஞ்ச நேரம் எழுந்து ஜெபம் பண்ணுப்பா, குடும்ப ஜெபத்துக்கு வாப்பான்னு சொல்லி பாருங்க. போத்தி மூடிக்கின்னு இருக்கிறவன் கையை வெளியே நீட்டி 5 நிமிஷம் பான்னுவான். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எழுப்பினாலும் கூட திரும்ப கையை நீட்டி 5 நிமிஷம்னுவான். இப்படியே பொழுதே வெடிஞ்சிடும், நேரமும் கடந்துடும். தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரன் வைப்போக்கனை போலவும் உன் ஆயுத மனிதனை போலவும் வரும் என்று சொல்றார். வழிபோக்க ஆயுத மனிதன்னா யார் என்பது சொல்றேன், கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. அந்நாட்களிலே வழிபோக்கர் புறப்பட்டு போவாங்க. அவங்க எங்க தங்குவாங்கன்னா, மரத்து நிழல்களிலே ஒரு ஓரத்தில் என்ன பண்ண தங்குவாங்க. அங்கே இருக்கிற வீட்டார் பார்த்து, ஏன்பா அங்கே இருக்கிற வழியில் கொள்ளைக்காரனும் திருன்னு இருக்கிறாங்க, பிள்ளைய கையில் வச்சுன்னு இருக்கிறேன், அல்லது 2 பேராக இருக்கிறீங்க, யாருன்னா வந்து என்ன பண்ணுவான், உங்கள் கையில் இருக்கிற உடைமைகள்லாம் அடிச்சு கொண்டு போயிடுவான், அதனால் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வழிபோக்கிற உள்ளே கூப்பிட்றாங்க. வழிபோக்கிற உள்ளே கூப்பிட்ட உடனே காலையில் எழுந்த உடனே அவன் யாராக இருப்பான்னா, ஆயுத மனிதனை போல காணப்படுவான். அந்த வழிபோக்கன் யாரில்லை, அவன் தான் கொள்ளைக்காரன். வழிபோக்கனை போல தன்னை வேடம் அடைந்து கொண்டு யாருன்னா தன்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்களான்னு சொல்லி காத்துன்னு இருக்கிறான். கூப்பிட்டு வீட்டிலே மறுநாள் காலையில் இவன் எழுந்து ஆயுத மனிதனை போல தரித்துக்கின்னு ஒரு யுத்த வீரனை போல தன்னை ஏற்படுத்திக்கின்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்களை துரைத்துட்டு இவன் அந்த வீட்டை அபகரிக்கும்னாக காணப்படுவான். அதே போலதான் சோம்பேறியும் கூட வழிபோக்கனை போல இருக்கும். அதை கூப்பிட்டோம்னா அது நம்மளை வெளியே துரத்திடும், ஆவிக்குரிய காரியங்கள்லேருந்து வெளியே துரத்திடும், நல்வொழுக்கத்திலேருந்து நம்மளை வெளியே துரத்திடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைங்க என்னவா இருக்கக்கூடாது, சோம்பேறியா மட்டும் இருந்தோம்னா நம்முடைய தரிசனம் போயிடும், வாழ்க்கை கூட போயிடுங்க. எத்தனையோ கட்டி கொடுத்த பெண்கள் சரியான விதத்தில் எழுந்து புருஷனை பிள்ளைகளை அதாவது பராமரிக்காத நிமித்தமாக அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சிடும், புருஷனுடைய வேலையும் வாழ்க்கையும் அவனை சீரழிஞ்சிடும். அதே போல ஊழியமும் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியா மட்டும் இருக்கவே கூடாது. ஒரு சுறுசுறுப்பானவ எப்படி இருப்பாள் என்பதை சாலமோன் தாயார் பட்சேபா நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல சொல்லுவாங்க. நீங்க 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறார், தன் கையினால சம்பாதித்தனால திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். பாருங்க, ஒரு அதாவது சுறுசுறுப்பானவ எப்படி இருப்பாள் என்பதை யாரு சொல்றது? பட்சேபா இந்த இடத்துல சொல்றாங்க, இருட்டோடு எழுந்துவாங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளை, ஆண்டுடைய பிள்ளைங்க, சூரியன் வெளிச்சம் வந்த பிற்பாடு தூங்கவே கூடாது. மருத்துவ ரீதியாகவே தலைவலி வரும், அது பித்தம் நம்ம ஏற்படுத்தும். மழக்கம், தலைவலி, வாந்தி இதெல்லாம் எப்போ வருதுன்னா சூரிய வெளிச்சத்துக்கு பிற்பாடு. கர்த்தருடைய பிள்ளைங்க யாருமே தூங்கவே கூடாது. ஆமே. அதனால இருட்டோடு எழுந்து ஜபம் வேத வாசிப்பை நீங்கள் முடிப்பிடலான்னா உங்கள் ஊழியமும் சரி, உங்கள் குடும்பம் சரி,
நல்ல ஒரு களஞ்சியத்தை போல காணப்படும். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போ சாலமோன் சோம்பேறி குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நான் அவங்களுடைய சோம்பேறியுடைய வயல் தோட்டத்தை நடந்து போனேன். அது முட்செடியாகவும் பூனங்கஞ்சேரி அதன் முகத்தை என்ன பண்ணிருக்குது, மூடி இருக்குது. அதன் பாதுகாப்பு சுவரெல்லாம் என்ன பண்ணி போச்சு, இடிந்து போயிருக்குது. அதை அதை பார்த்து புத்தி அடைந்தேன். அதை பார்த்து நான் சிந்தனை பண்ணினேன் என்று அவனை இந்த இடத்துல சொல்றார். அல்லேலூயா. சிந்தனை பண்ணினால அவர் சொல்றாரு, அவன் இன்னும் தூங்கலாம், இன்னும் தூங்கலாம், இன்னும் தூங்கலாம். தூங்கி வயல போன உள்ள கூப்பிட்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், இழக்கமாக இருப்பான் என்று சாலமோன் இந்த இடத்துல பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. இதே சோம்பேறி குறித்து சொல்லும் போது நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, சோம்பேறியை பார்த்து கர்த்தர் சொல்ற, சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து கற்றுக்கொள், ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்றார். எறும்பு திறக்குது பாருங்க, அன்னைக்கு கண்ணை திறக்கிறதோடு சரி, எறும்பு தூங்கவே தூங்காது. அது எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக போய்கினே இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அது சாகிற வரைக்கும் கண்ணை மூடவே மூடாது. அது ஓய்வில்லாமல் தவன்னா அது வேலை செஞ்சுக்கினே இருக்கும். இதுதான் சொல்ற, சோம்பேறியே நீ எறும்பு இடத்தில் போய் அதன் வழியை பார்த்து எதை கற்றுக்கொள்ளு, ஞானத்தை கற்றுக்கொள்ளு. அதே 6:9 பாருங்க, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்போது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்று சொல்றார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியா மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. இதே நீதிமொழிகளின் புத்தகம் 12:27 பாருங்க. 12:27 சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளும் அருமையானது. எல்லாரும் கேளுங்க, சோம்பேறி வேட்டையாடி பிடித்ததை சமைக்க மாட்டானா அப்படின்னா, இந்த நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் அரிசி இருக்கும், பயிர் இருக்கும், காய்கறி வாங்கி வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் ஒரு மூலையாக காத்தோட்டமாக கொட்டி வச்சுருப்பாங்க. பாருங்கள், சோம்பேறியாக இருக்கவங்க இந்த வெண்டைக்காய், கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டேரி மாதிரி காஞ்சி சுருங்கி போய் தூண்டாயிடும். வீட்டில் எல்லாம் இருக்கும், அதை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. டீ போட்டு 3 வேளை குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துன்னு இருப்பாங்க. தேவ பிள்ளைகளை இதெல்லாம் சோம்பேறித்தனங்க. இதை தான் சொல்லப்படுது, சோம்பேறி வேட்டையாடி பிடித்ததை நான் பண்ண மாட்டாங்க, சமைப்பதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம கொடுத்ததை வீணடிக்கவே கூடாது. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இன்னொரு காரியத்துக்கு எவ்வளோ காரியம் நீதிமொழிகளை சோம்பேறி குறித்து சொல்லப்பட்டது. 26 நீதிமொழிகளின் புத்தகம் 26:13 பாருங்க. சோம்பேறி வழியில சிங்கம் இருக்கும், நடுவீதியில சிங்கம் இருக்கும் என்று யாரு சொல்லுவானா? சோம்பேறி சொல்லுவான். சோம்பேறியை நீங்கள் இதுக்கு அனுப்பிச்சு பாருங்கன்னா, கடைக்கு இல்லை வெளியே எங்கன்னா போயிட்டு வைப்பாங்க, அனுப்பிச்சு பாருங்க. என்ன சாக்கு சொல்லுவான்னா, வழியில சிங்கம் இருக்குமா, நடு வீதியில சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் என்று சொல்றார். ஏங்க வழியிலையாங்க நடு வீதியிலையாங்க சிங்கம் இருக்கும்? இருக்காது. அது போல காரணங்கள் என்ன பண்ண தேடிக்கினே இருப்பான்னு சொல்றாரு. எதனா காரணத்தை சொல்லி வேலை செய்யறதையும் குடும்பத்தை பராமரிக்கிறதும் தட்டி கழிச்சுன்னா யார் இருப்பான்னா சோம்பேறி இருப்பான் என்று நம்ம சொல்றாரு. அல்லேலூயா. அதே 26:14 கதவு கீழ் முனையில ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையில் என்ன பண்ணுவான், ஆடிக்கினே இருப்பான். தாழ்பால் கீழ் முனையில் அப்படி ஆடிக்கினே இருக்கும். அது போல சோம்பேறி தூக்கம் கலைஞ்சிட்டா கூட ஏந்துக்காம அப்படி திரும்பி பறப்பான், அப்படி திரும்பி பறப்பான், அப்படி திரும்பி பறப்பான், அப்படி திரும்பி பறப்பான்னு சொல்றாரு. கவனிங்க. அதனால தேவ பிள்ளைகளை சோம்பேறியா மாத்திரம் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கவே கூடாது. சோம்பேறியா இருந்தா குடும்ப வாழ்க்கையும் கவனிக்கலாம். குடும்ப வாழ்க்கையும் எப்படி காணப்படனா முள்காடாகவும், பிற்பாடு பூனை காஞ்சேரியால அது மூடப்பட்டதாகவும், சுற்றில இருக்கிற பாதுகாப்பு சுவர் என்ன பண்ணா இடிந்து காணப்படும். இடிந்து காணப்பட்டுச்சுன்னா குடும்ப வாழ்க்கைக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுங்க. அதே போல தரிசனமும் ஊழியமும் கூட சோம்பேறியா மட்டும் இருந்தோம்னா ஒரு நொடி பொழுது பிசாசு எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். பாதுகாப்பே எதுனா ஜபம் தான். முழங்கால் தான் பாதுகாப்பு.
கவனிங்க, தரிசனத்து மேல ஒரு கண்ணா இருக்கணும், ஊழியத்து மேல ஒரு கண்ணா இருக்கணும். பிசாசு யாரை எப்படி வந்து வஞ்சிப்பான்னு தெரியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியா மட்டும் நம்மனா இருக்கவே கூடாது. சரி, இதை குறித்து சோம்பேறியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. தீத்துவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், அவர்கள் எல்லாருடைய அவர்கள் தீர்க்கதரிசியானவனும் சொல்லி இருக்கிறானே. கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க தேவ பிள்ளைகளை. இந்த தீத்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க விட்டு வர்றாருன்னா கிரேத்தா தீவில் விட்டு வரும்போது சில புத்திமதிகளை சொல்றாரு. நீங்க 5ஆம் வசனத்தை வாசித்து பண்ண சொல்லப்பட்டிருப்பாங்க. நீ குறைவாய் இருக்கின்றவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடி பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிர விட்டு வந்தேனே. கவனிங்க தேவ பிள்ளைகளை, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பவுலுக்கு உடன் ஊழியக்காரங்க இருந்தாங்க. எப்பப்ரா, தீத்து, தீமத்தை, இவங்கெல்லாம் பவுலுடைய உடன் ஊழியக்காராக இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு சபைகளை ஸ்தாபித்து அவங்களுக்கு பவுல் கொடுத்துட்டு கிரேத்தா தீவில் யாரை விட்டு வர்றாருன்னா இந்த தீத்துவை விட்டு வரும்போது அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு நீ ஸ்தாபிக்கிற சபையிலும் சரி, ஏற்படுத்துகிற சபையிலும் சரி, கிரேத்தா தீவில் இருக்கிற சபையிலும் சரி, யாரை ஏற்படுத்தணும், எந்த மூப்பனை, எந்த ஊழியக்காரனை, எப்பேற்பட்ட ஊழியக்காரனை ஏற்படுத்தணும் சொல்லி அங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. கவனிக்கிறான், இதுதான் 5ஆம் வசனத்திலிருந்து சொல்றாருங்க. நீ குறைவானவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும், சபையில குறைவு இருக்கும், பரிசுத்தம் குறைச்சல் இருக்கும், அவைகளை ஒழுங்குபடுத்தும்படி நான் உனக்கு கட்டளையிட்டபடி பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும். மூப்பர் என்பது ஊழியக்காரன் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தேன். எப்பேற்பட்டவங்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்தணும், சண்டே கிளாஸ்க்கு ஏற்படுத்தணும், யூத் மீட்டிங்க்கு தலைவராக ஏற்படுத்தணும், சுவிசேஷ கூட்டங்களுக்கு யாரை ஏற்படுத்தணும்னு சொல்றாரு பாருங்க. கவனிங்க, குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனா இருக்கிற ஒருவனிடத்தில் இவன் என்ன பண்ண ஏற்படுத்தலாம் என்று சொல்றார். குற்றம் சாட்டப்படாதவனுமா இருக்கணும். தேவ பிள்ளைகளை கவனிங்க, ஆண்டவர் குற்றம் சாட்டப்படாத ஊழியத்தை செய்தார். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் 6 இடத்துல விசாரணை நடக்குது. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக எல்லாரும் சொன்ன ஒரு தீர்ப்பு என்னன்னா, இவரிடத்துல நான் என்ன பண்ணல, ஒரு குற்றத்தையும் காணலைன்னு, இவர் நீதிமான். மரிக்கும் போது பலிரை சொல்றார், இயேசு கிறிஸ்துவ பார்த்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அவர் எப்படி குற்றம் சாட்டப்படாதவராய் ஊழியத்தை பிதாவுடைய சித்தத்தை செய்தாரோ, நம்ம ஒருத்தரும் கையை நீட்டி குற்றப்படுத்தவே கூடாது. எரிச்சல் போறாமனால பண்ணலாம், அது கணக்கு கிடையாது. ஒருவனும் உங்க ஜீவித்தை குறித்து, உங்க தரிசனத்தை குறித்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஒருவனும் என்ன பண்ண குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகள் அவங்களை என்ன பண்ண, ஒருவன் என்ன பண்ண ஏற்படுத்தலாம் என்று சொல்றார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்க எப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. கண்காணியானவங்க, தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், இழிவான ஆகாரத்துக்காக இச்சியாதவனும், அந்நேர உபசரிக்கணும், நல்லொழுக்கம். சரி, கவனிக்கலாம். தேவப்பிள்ளை ஒரு பட்டியலே கொடுத்துன்னு வரார், எப்படி இருக்கணும்னு சொல்லி, யாரை ஏற்படுத்தணும்னு சொல்லி பவுல் ஒரு பட்டியலை கொடுத்துன்னு வந்துட்டு பிற்பாடு சொல்றாரு, அந்த நீ விட்டு வந்தாரு, பவுல் விட்டு வந்தாரு தீமோத்தேயு,
அந்த தீவார் எப்பேற்பட்டவங்க என்பதை சொல்றாரு பாருங்க. ஓயாத பொய்யர். கவனிங்க, அவன் வாயை திறந்தாவே 10 வார்த்தையில ஒரு வார்த்தை பொய்யா இருக்கான்றார். 2வது பாருங்க, துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகம்னா கடின இருதயம் உள்ளவங்க. 3வது பெரும் வயிற்று சோம்பேறிகள், பெருந்திண்டிக்கார். அம்மாங்க கவனிங்க, தூங்காதீங்க, கவனிங்க. இரவுல நீங்க அரை உபவாசமா படுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா இரவுல நல்லா ஃபுல்லா சாப்பிடுவாங்க. அதிகாலையில் எழுந்து அவங்களால ஜெபிக்கவே முடியாது. ஆமாங்க, தூங்கும், எழுந்தாலும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களால ஜெபிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளே, பெரும் வயிற்று சோம்பேறிகள். அவங்க எப்பேற்பட்டவங்க? பெருந்திண்டிக்காரங்க, சோம்பேறிங்க. அவங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசியானவர்கள். தீர்க்கதரிசின்னு இங்கே சொல்லப்படுது. தீர்க்கதரிசி இல்லை, தேவையில்லாத அழுப்புவோம். நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா நமக்கு புத்தி சொல்லிக்கின்னு இருப்பாங்க. நீ போகிறப்ப அது சரியில்லை, நீங்கள் பண்ணுறது சரியில்லை சகோதரான்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நமக்கு ஆலோசனை அவங்க சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவனை தான் கிரேத்தா தீவிர தீர்க்கதரிசி என்று அழைக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ள எது இருக்கக்கூடாது? சோம்பேறி மட்டும் இருக்கவே கூடாது. சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா வாழ்க்கையும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து நிலமும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி எப்படி இருக்கும் என்பதை நீதிமொழிகளின் புத்தகம் 24:31 சொல்றாரு பாருங்க. 31 வாசிக்கிறேன், கவனிங்க. இருங்க, கவனிக்கலாம். 31 சொல்றாரு பாருங்க. 30 வாசிக்கிறேன். சோம்பேறின் வயலையும் மதிகேரனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அது எல்லாம் முட்காடுகளாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சேரி மூடினது. அதன் சுற்றுச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியா மட்டும் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த நிலத்தை முட்காடுகளாக இருக்குது. நீங்கள் ஒரு வருஷம் விவசாயம் பண்ணலன்னு வச்சுங்களேன், அந்த நிலத்தை மறு வருஷம் அதை சீர்படுத்துறதுக்கு பெரிய பாடாக இருக்கும். அதான் சொல்கிறாரு, அது முட்காடாகும். நிலத்தின் முகத்தை காஞ்சேரி, அதாவது பூனங்காஞ்சேரி, அந்த இலை லேசாக கால்லையும் கையிலையும் பட்டுச்சுன்னா தோல் அரிப்பும் எரிச்சல் என்ன உண்டாக்கிடும் என்று சொல்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்னவா இருக்கக்கூடாது? சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதன் சுற்றுச்சுவர் இடிந்திருக்குதுன்றார். எங்கே இருக்கிற மிருகமும் பயணிக்காட்டில் வந்துடும். அதே போல் ஜபம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோம்பேறியாக இருப்போம்னா உலகம், சடங்கு, சம்பிரதாயம், பாவம், அசுத்தம், தரிசனத்தை கெடுக்கிற எல்லா காரியமும் நமக்குள்ளே வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைங்க சோம்பேறியாக மட்டும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. ஆமே. சரி, முழங்கால் படியில்லாமா? கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலே ஆண்டவரே பூனங்காஞ்சேரி ஆண்டவரே செடியை குறித்து நாங்கள் தியானித்தையா. எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவனே, நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, சோம்பேறித்தனத்துக்கு மாத்திரம் நாங்கள் இடம் கொடாதபடி என் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கய்யா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கய்யா. வழிநடத்துங்க. தொடர்ந்து உமது கரை இருக்க உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம்.